நம்மளவே பாக்குறாரு? ஐயா மருமகனே தான் ஹோட்டல் வச்சிருக்கிறதா சொன்னாங்க. இங்க வந்து மூட்டை தூக்கிட்டு இருக்காரு. ஒன்னும் புரியலையே. தம்பி கொஞ்சம் நில்லுங்க. நீங்க நம்ம சந்தன பாண்டிய மருமகன் தானே? ஐயோ, நம்ம மாமா சொந்தக்காரர் போலயே. எப்படி சமாளிக்கிறது? என்னப்பா கேக்குறதுக்கு பதில் சொல்லாம இருக்கீங்க? யாரு இவனையா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? டேய் பக்கோடா, ஒன்னதான்டா கேக்குறாங்க. அவரை நான் ஒன்னும் கேட்கலப்பா, ஒன்னதான்பா கேக்குறேன். நீ சந்தன பாண்டிய மருமகன் தானே? சந்தன பாண்டியா? அது யாருங்க? அப்படி யாரு எனக்கு தெரியாதுங்க. என்னப்பா தெரியலங்கிற? நான் செல்வியோட சின்ன மாமா. உன் கல்யாணத்துக்கு கூட சென்னைக்கு வந்திருந்தேன். ஆஹா, வேலு இன்னைக்கு மீசைக்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். சோலி முடிஞ்சு. இல்லங்க, நீங்க வேற யாரும் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அடா பாவி, முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறியடா. இல்லையே, ஐயா மருமகன் தானே. போட்டோ கூட நம்ம கிட்ட இருக்கு. எதுக்கு இப்படி போய் சொல்லிட்டு போறாரு? ஐயாவுக்கு அவ்வளவு சொத்து இருக்கு. இவர் எதுக்கு இங்க வந்து மூட்டை தூக்கணும்? டே வேலு, பொய் சொல்லலாம், அதுக்குன்னு கல்யாணம் ஆகலன்னு பொய் சொல்லலாமா? டேய், வேற என்னடா பண்ண சொல்ற? அவர் மாமாவோட ஊர்க்காரு, சொந்தக்காரு வேற. அவர் இப்படி வருவான்னு எனக்கு என்ன தெரியும்? நான் சந்தன பாண்டியோட மருமகன் சொன்னா அடுத்த நிமிஷம் மாமாவுக்கு போன் போட்டு நான் மூட்டை தூக்குறத சொல்லி விட்டுருவாரு. அப்புறம் என் கதை கந்தல் தான். நான் ஏதோ வீட்டுல வேற மாதிரி சொல்லி வச்சிருக்கேன். வேற வழியே இல்ல, இப்படித்தான் சொல்லி ஆகணும். நீ சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனா கல்யாணம் ஆகலன்னு சொன்னது கொஞ்சம் ஓவரா தான் தெரியுது. டேய் போடா, அவர் போயிட்டாரான்னு பாரு. போ. போறேன்டா. போ. என்னையே மாட்டி விடுறானுங்களே. மீச போயிடுச்சு. எப்ப வேலை போயிட்டாரு. நல்ல வேலைடா, பெரிய கண்டத்துல வந்து தப்பிச்சேன். சரி வா வா வா, போய் வேலையை பார்ப்போம். ஏங்க, காலையில இருந்து எவ்வளவு நேரம் தான் பேப்பரை பார்த்துட்டே இருப்பீங்க? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் அப்படியே என்ன எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு நேரம் தான் நானும் சும்மாவே உட்காந்துருப்பேன். படிச்ச பேப்பரே படிச்சு எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஊர்ல நேரம் அறுவடை பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரும். அங்க இருந்து தான் தோட்டம் தோறன்னு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன். இந்த சிட்டில இருந்துட்டு நான் என்ன பண்றது? அதுக்குன்னு படிச்ச பேப்பரையே எத்தனை தடவை தான் படிப்பீங்க? முதல்ல அதை அங்க வைங்க. அட வைங்க. நீங்க எத்தனை தடவை படிச்சாலும் அது நேத்திக்கு நியூஸ் தான். இப்பெல்லாம் எது நடந்தாலும் அது உடனே டிவில வந்துருது. அதான் வச்சிருக்கீங்களே போனு, அதுல கூட பாத்துக்கலாம். நல்லா சொல்லு பூஜா. நேத்து வந்த நியூஸை இன்னும் படிச்சிட்டு இருக்காரு. மா, அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு. நீ ஏன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? அப்பாவுக்கு பேப்பர் படிக்கிறது பிடிக்குது, படிக்கிறாரு. வேறனா நீயும் கூட சேர்ந்து படி. அப்படி சொல்லுமா, இப்ப பதில் பேச. மாமாவை ஒரு வார்த்தை சொன்னதும் அண்ணி எப்படி சப்போர்ட்டுக்கு வராங்க பாருங்க. அத்தை பாருங்க, உங்களுக்கு தான் யாரும் சப்போர்ட் பண்றது இல்ல. உனக்காவது புரியுதே? எப்பவுமே இவங்க இப்படிதான். ரெண்டு பேரும் ஒரே டீமா சேர்ந்துக்குவாங்க. நான் தான் தனியா நிக்கணும். என்ன பூஜா, கொளுத்தி போடுறியா? இப்போ உனக்கு சந்தோஷமா? ஏதோ என்னால முடிஞ்சது நீ. அப்பா காஃபி போட போறேன், உங்களுக்கு வேணுமா? இது என்னமா கேள்வி? போட்டு கொடு. சரிப்பா. அதானே, எங்க வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்தே போயிட்டேன். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் காஃபி டீ குடிப்பீங்க? உடம்புல ரத்தத்துக்கு பதிலா காஃபி டீ தான் ஓடுதான்னு சந்தேகமா இருக்கு. செல்வி, உங்க அம்மாவுக்கு சேர்த்து காஃபி போடு. குடிங்க குடிங்க. என்ன இது, ஐயாவுக்கு வீடியோ அனுப்பி இவ்வளவு நேரம் ஆச்சு, போனை இன்னும் பார்க்கலையே. இப்ப என்ன பண்றது? சரி, நம்மளே பண்ணிடுவோம். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? ஐயா சரியா கேட்கலீங்க ஐயா. ஹலோ மாப்பிள்ள, கேக்குதா இல்லையா? ஹலோ. கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. எப்படி மாப்பிள்ள இருக்க? வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாரும் நல்லா இருக்குங்க ஐயா. சொல்லு மாப்பிள்ள, என்ன திடீர்னு போனு?
அது ஒண்ணும் இல்லைங்க ஐயா. மார்க்கெட்ல லாரில இருந்து லோடு இறக்குற கூலி வேலை பாக்குறாருங்க உங்க மாப்பிள்ள. அவரை பார்த்த உடனே எனக்கு திக்குன்னு ஆகி போச்சுங்க ஐயா.